சார் 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 டைரி எங்க? என்ன வேணும் சார்? தெரியாத மாதிரி நடிக்காத. கையெடுங்க சார். ஏன் சார் இப்படி? இங்க டைரின்னு போட்டுருக்கு சார். இதோ. ஐயோ. டைரிக்கும் டைரி மில்க்கும் வித்தியாசம் தெரியாம போச்சு. அந்த ராகவி டைரியில் உன்னை பற்றி ஏதோ எழுதி வச்சிருக்கா. அவங்க வீட்டிலேருந்து அந்த டைரியை நீ திருடிட்டு வந்திருக்க, ரைட்? ஆமாம் சார். ராகவி டைரி என்கிட்ட தான் இருந்துச்சு. உயிரோடு இருக்கும்போது அவள் லவ் என்கிட்ட சொல்ல. ஆனால் அந்த டைரியில் எழுதிருந்தா, அதுக்காக தான் நான் எடுத்தேன். இடியட்! என்ன டிடெக்டிவ் நீ? ஸ்பாட்டில் இருந்த முக்கியமான ஆதாரத்தை திருடிட்டு வந்திருக்க. அறிவில்லை உனக்கு? அதானே, லவ்வர் ஞாபகம்னா ரோசா எடுத்துட்டு வரணும், லிப்ஸ்டிக் எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா தொடச்சு போட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வரணும். அதெல்லாம் சார் உலக வழக்கம். பிரிச்சதை கூட கடிக்க முடியல உனக்கு. சாரி சார். பின்னே எவ்வளோ டைலாக் பேசுகிற? பேச மாட்டேன் சார். சார், மனசு வலிக்கும் போது அறிவுலாம் வேலை செய்யாது சார். ஐயோ, அந்த ஆள் தான் டைலாக் பேசி கொள்றானா, நீ வேற டைலாக் பேசுற. இப்போ எங்கே அந்த டைரி? அவள் வந்து சவுண்டு தொடர்பாக வேற ஒரு விஷயம் வரைஞ்சிருந்தா அந்த டைரியில். சவுண்டு தொடர்பான என்ன விஷயம்? அதான் எனக்கும் புரியல சார். அதனால தான் சவுண்ட் அனலிஸ்ட் ரவீந்திரன் கிட்ட கொடுத்துருக்க. அப்ப நீ ஒன்று பண்ணு. நாளை காலையில் என் ஸ்டேஷனுக்கு வந்து நீ என் சீட்டில் உட்காந்து என் வேலையெல்லாம் பாரு. போலீஸ் எதுக்கே இருக்கு? புல்லெல்லாம் புடுங்கிறதுக்கா? எப்பவுமே வேடிக்கை தானே பார்க்குறீங்க, அதான் உங்க வேலையை செய்ய வேண்டியதா போச்சு. உன்னா இதே டயலாக் ரிப்பீட் பண்ணு. யார் அந்த ரவீந்திரன்? இப்போ அவர் எங்க இருக்காரு? இங்க பாருங்க சார், உங்களை அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்துட்டான். இதை பற்றி சொல்லணும்னா திஸ் இஸ் சம்திங் வெரி டேஞ்சரஸ். இட்ஸ் அ விஷுவல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பைனாரல். பைனாரல்னா நவடேஸ் வி கால் இட் அஸ் டிஜிட்டல் ட்ரக். டெக்னிக்கலாக போதை தர விஷயம். டிஜிட்டல் இந்தியா கேள்விப்பட்டிருக்கோம், பட் டிஜிட்டல் ட்ரக் அப்படின்னா? மியூசிக். மேலோட்டமாக பார்த்தோம்னா இது மியூசிக் தான், ஆனால் இன்னொரு ஆங்கிளில் இது போதை தர்ற விஷயம். விஸ்கி பிராண்டி மாதிரி, கஞ்சா அபின் மாதிரி. இந்த படத்தில் இருக்கிற அந்த ஃபனல் அதை தான் குறிக்குது. இது ஒரு ஸ்பீக்கரோட வடிவம். மியூசிக் கேட்டால் மெய் மறக்கலாம், ஆனால் அதுவே போதையாகுமா என்ன? சார், சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலில் இளையராஜா மியூசிக்கை ப்ளே பண்ணாங்களாம். அதனால் வழி தெரியாமல் இருந்ததா அவர் சொன்னதா நியூஸ் வந்ததை கேள்விப்பட்டீங்களா? இசைஞானியை பற்றி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் இசையே போதை. நீ செய்கிறது எதையுமே நம்ப முடியல என்னால். சார், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. மியூசிக்கை ப்ளே பண்ணி அதோட அளவு வேறுபடுத்தி ரெண்டு பக்கமும் இசையை கசிய விடுறப்போ அது மனநிலையை பாதிச்சு போதையை உண்டாக்குங்கிறத எங்க ஆராய்ச்சியே. அதெல்லாம் சரி சார், பட் ராகவி எதுக்கு அதை பற்றி அவ டைரியில் எழுதியிருந்தா? அவளுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்? அதான் எனக்கும் தெரியல. இருமல் மருந்து அதிகமாக குடிச்சா போதை வரும்னு குடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? அது மாதிரி தான் மியூசிக்கும். இதை நாங்கள் மருத்துவ ரீதியாக பயன்படுத்துகிறோம். அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை குணமாக்குறதுக்காகவும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகி வர்றவங்கள கூல் பண்ணுறதுக்காகவும் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். அதை இப்போ போதையாக்கிட்டாங்க. சார், என்ன சார் சொல்ல வரீங்க? அவர் வரமாட்டார், அங்கேயே தான் இருப்பார். முதல்ல அவரை சொல்ல விடு. நீங்கள் சொல்லுங்கள் சார். சார், நியூயார்க் மாதிரியான நகரங்களில் இந்த மியூசிக்கை தடை பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? வார் டெசிபல். யுத்த சத்தம். யுத்த சத்தம். அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இதை தடை பண்ணதும் ஆப்பிரிக்கா வழியா சவுத் ஏஷியாவுக்கு வந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை எப்படி இந்த பொண்ணு வரைஞ்சான்னு தெரியலையே. நீங்கள் சொல்கிறது நம்பும்படியா இல்லையே. சார், உணர்ந்தீங்கன்னா நம்புவீங்க. எங்கள் ஆராய்ச்சிக்காக நாங்கள் போட்டு வச்சிருக்கிற செட்டப் இருக்கு, காட்டுறேன் வாங்க. சார், ஃபியூ செகண்ட்ஸ் கேட்டுட்டு உடனே வெளியே வந்துருங்க. இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். நான் பார்க்காத டேஞ்சரா? போடுங்க சார் சவுண்டு. ஓகே, போடுறேன்னு வெளியில் போகிறாரு, வெளியில் போய் போடுவாரோ? நகுலன், Take on the vibe deep beneath the
எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். சாருக்கு மூமெண்ட் தெரியுது, Thank you, நீங்கள் போய் doctor. பாருங்கள். நான் எப்படி இங்கே வந்தேன்? நேற்று ஈவினிங் மயக்கமாயிட்டீங்க சார். நாங்கள் தான் இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணோம். டாக்டர் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் கண் முழிக்கிற வரைக்கும் எங்களுக்கு உயிரே இல்லை சார். ஏதாவது சாப்பிட்டு அலர்ஜி ஆகி மயக்கமாயிட்டீங்களா சார்? சார் நீங்கள் அந்த நக்லோன் சொன்னதை கேட்டு அவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது சார். நோனோ, பைனாரல்ங்கிற விஷயம் உண்மைதான். நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவள் கர்ப்பம்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அதை கேட்டால் இந்த நகுலன் சட்டையை பிடிக்கிறான். அந்த நாய்கிட்ட தான் ஏதோ சிக்கல் இருக்கு. மேடம் நீங்கள் வேற ஏன் மேடம் அவரை குழப்புறீங்க? சார் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதோ ஒன்று உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்காங்க சார். ஜூஸுன்னு சொல்லி கொடுத்தான், மிக்ஸ்டு ஜூஸுன்னு. அதில் என்ன மிக்ஸ் பண்ணான்னு தெரியல. நான் இங்கே வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ டைம் ஆச்சு? நேற்று சாயந்தரம் வந்தீங்க சார். 24 hours ஆச்சு. இடியட். இன்னொரு 3 மணி நேரம் விட்டுருந்தீங்கன்னா கோமாவுக்கு போயிருப்பேன். அதுக்கு மேல ஒரு 3 மணி நேரம் விட்டுருந்தீங்கன்னா பாடி டெட் பாடி. கூச்சமே இல்லாம யூனிஃபார்ம் வேற போட்டுட்டு இருக்கீங்க, செய்யற வேலையை ஒழுங்கா செய்யாம. நார்மல் ஆகிட்டீங்களா சார்? பை நார்மல் ஆயிட்டேன். ஆமா, என்ன தலையில அடி? சார் நம்ம பீச் ஹவுஸ் ராபரி கேஸில் ஒரு என்கொயரி படப்பையில் அதை முடிச்சுட்டு நான் வரும்போது யாரோ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. நான் ஸ்லோ பண்ணி பார்த்தேன். வண்டியில் வேகமாக வந்த ஒருத்தன் சாவுங்கடான்னு எட்டி மிதிச்சுட்டு போயிட்டான் சார். அதுதான் சார் அடிபட்டுருச்சு. ஆள் யாருன்னு பாத்தியா? யாருன்னு தெரியல சார். ஆனால் வண்டி நகுலன் வண்டி மாதிரி இருந்தது சார். அவ்வளவு ஆட்டம் காட்டுறான் அவன். சார் செல்வம் எங்க இருக்க? சார் தூக்கத்தில் இருந்தீங்க, எழுந்து பேசுகிறீங்களா சார்? இல்ல, தூக்கத்திலேயே தான் பேத்துறேன். இவர் தூக்கத்தில் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா நம்ம தூக்கத்தில் தான் இருக்க முடியும். எல்லாம் இங்க கேக்குது. மவுத் பீஸை மூடு. சார் மூட்டை தான் சார் பேசுகிறேன். யோ, நான் அந்த மவுத் பீஸை சொல்லியா உன் வாய முடியா? எங்க இருக்கேன்னு கேட்டேன்ல. சார் ஈஸியாக இருக்குல்ல சார்? நகலும் ஃபாலோ பண்ணி வந்தேன் சார். வேலைக்கார வேதியாவும் இங்கே தான் சார் இருக்கா. குழந்தைங்க போகிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கா சார். ஆனால் மூமெண்ட்டு பயங்கரமாக இருக்குது சார். நகலும் இங்கே பார்த்தோன்னு நானே உங்களுக்கு சொல்லாமல் இருந்தேன் சார். அவன் என்னமோ சொல்லி என்னை கூட்டிட்டு போய் கொல்ல பார்த்துருக்கான். நீ என்ன பண்ணு, அந்த நகுலனை வாட்ச் பண்ணிட்டே இரு. சார் ஏதோ வாட்ச்னு சொன்னீங்களே சார்? ஆமா, வாட்சு, கிளாக்கு, டவர் கிளாக்கு, மயிறு, மட்டை மூடுறான்.
ஓ சார், நான் சொல்றது கேளுங்க சார். அந்த கன் எப்படி என் கைக்கு வந்ததுன்னே தெரியல. திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டது. திடீர்னு யாரோ என் கையில ஏதோ வெச்ச மாதிரி இருந்துச்சு. பார்த்தா கன்னு. அதுக்குள்ள நீங்க வந்து என்ன பிடிச்சிட்டீங்க சார்? ஆமா, இவர் சின்ன பாப்பா யாரோ கிளுகிழுப்பேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாங்க. இவரும் பிடிச்சிட்டாரு கெட்டியா. டேய், ஒரு கொலையை பண்ணிட்டு கண்டுபிடிக்க வந்த போலீஸையும் சுட பார்த்துட்டு என்னடா கதையா விடுற? சார், நீங்க என்ன தப்பா டார்கெட் பண்றீங்க சார். கோவத்துல ஏதோ தப்பான முடிவுலாம் எடுக்கிறீங்க சார். ஆமாண்டா, நான் தான்டா தப்பு. ஒரு கொலையை பண்ணிட்டு என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்ட நீ கரெக்டு. உன்னை போய் உட்கார வச்சு பதில் சொன்ன பாரு, நான் தப்பு. மியூசிக்னு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் எதையோ ஒன்று கலந்து கொடுத்து என்னை மயக்கம் போட வச்ச நீ கரெக்டு. ஆனா நம்பி வந்த பாரு, நான் தப்பு. சார், நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா சார்? இனிமே நான் கேட்க மாட்டேன், என் துப்பாக்கி தான் கேட்கும். பேசாம வா. சார், உங்களுக்கு எவ்வளவு புரிய வைக்க முடியாது. நான் எதுக்கு ஏன் கேர்ள் ஃப்ரெண்டை கொல்லணும்? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்களேன். அந்த மூளை தாண்டா சொல்லுது நீ ஒரு தப்பு, கரெக்ட் பண்ணவே முடியாத தப்புன்னு. வேற வழியே இல்லை, இது நானே பாத்துக்கிறேன். சார், என்ன சார் வெறும் கையில சொல்றீங்க? அவன் எஸ்கேப் ஆயிட போறான் சார். சுடுங்க சார். அப்படியா? சார், குறி மிஸ் ஆகி கையில போட்டு எஸ்கேப் ஆயிட்டான் சார். அப்போ என் குறி சரியா இருக்குன்னு தான் அர்த்தம். வினோதமா இருக்குல்ல? என்னாச்சு? இன்ஸ்பெக்டர் கதிரவேலன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. யார் சரி யார் தப்புன்னே தெரியல. கதிரவேலன் எதுக்கு ஷூட் பண்ண? என்னாச்சு உனக்கு? நான் அவரை சுடல. அந்த கிளப்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. சுட்டவன் கன்னு ஏன் கையில கொடுத்துட்டான். ஆக்சுவலா நான் ஏன் இங்க வந்தேன்னா, உன்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை. கதிரவேலன் ஏன் உன்னை சந்தேகப்படுறாரு? ராகவியை உண்மையதான் லவ் பண்ணியா? என் எதிரி கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. கதிரவேலனுக்கு தான் புரியல. உனக்குமா புரியல? முதல் சந்திப்பு எனக்கு ஒரு ராகவிக்கும் பிரச்சனையில் தான் முடிஞ்சது. ரெண்டாவது சந்திப்பும் ஒரு பிரச்சனையில் தான் ஆரம்பிச்சது. அப்போ ஹாஸ்டல்ல இருக்கிற என் பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வான்னு சொன்ன என் ஃப்ரெண்டு பைத்தியமா இல்ல தேடி வந்த நான் பைத்தியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். 4000 பேர் படிக்கிற ஸ்கூல் இது. லீவ் விட்டாச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்காம சும்மா நோய் நோய் நோய். உண்மை புரியாம ஏயா உசுர வாங்குற? ஏய், நீ எப்படிங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? ஸ்கூல் செக்ரட்டரி என் கிளையண்ட், அவர் பார்க்க வந்திருக்கேன். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நம்ம பிள்ளைங்க உள்ள இருக்காங்க நினைச்சிட்டு பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க தம்பி. லீவ் விட்டாச்சுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பிள்ளைங்க இல்ல, என் ஃப்ரெண்டோட பிள்ளைங்க. அவ ஆஸ்திரேலியா போய் 2 வருஷம் ஆச்சு. ஹாஸ்டல்ல போட்டு போன பிள்ளைங்களை பார்க்க முடியாம தவிக்கிறா. லவ் மேரேஜ். பெத்தவங்க சப்போர்ட் பிள்ளைங்களுக்கே இல்ல. பேரு குழந்தைங்களை எங்க போய் பார்க்க போறாங்க? நீயாவது கொஞ்சம் போய் பாருடின்னு சொன்னா இந்த ஆளு உள்ள விட மாட்டேங்கிறான். அவ்வளவுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் பாத்துக்கிறேனே.
சரி என்னமோ பண்ணுங்க. வா. அம்மானு கூப்பிடுற வயசுல அழகா ரைம் சொல்லி கேட்க வேண்டிய வயசுல ஹாஸ்டல்ல போட்டு சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. 4000 பேர் படிக்கிற இந்த ஸ்கூல்ல இப்ப யாருமே இல்ல. பூத் பங்களா மாதிரி இருக்கிற இந்த பில்டிங்ல இந்த 2 குழந்தைங்க மட்டும் மாட்டிட்டு இருக்குங்க. அனிதா குட்டி, விஷ்ணு, ஆன்ட்டி ஹாய் ஆன்ட்டி. ஆன்ட்டி எங்களுக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு ஆன்ட்டி, எங்களை கூட்டிட்டு போயிடுங்க ஆன்ட்டி. அச்சச்சோ, அதான் ஆண்டி வந்துட்டல, அழக்கூடாது. உட்காருங்க. ஹலோ தம்பி. ஒரு உன் பேர் என்ன? சர்ப்ரைஸ். கே விஷ்ணு. சாக்லேட். ஐ மென்ட். டோன்ட் வரி செல்லம், இன்னும் ஒரே மாசத்துல அம்மா வந்துருவாங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, குட் குட். தனியா இருக்க பயமா இல்லைல்ல? இல்ல ஆன்ட்டி, நைட்டு மட்டும் ஒருத்தர் வந்து படுத்துப்பாரு ஆன்ட்டி வராண்டால. வி ஃபீல் லோன்லி ஆன்ட்டி. லோன்லி எல்லாம் இல்ல, ஜீசஸ் எப்பவும் உங்க கூடவே இருப்பாரு. எதுக்கும் பயப்படக்கூடாது, சரியா? எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நானே வந்து உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறேன். ஓகே? ஆண்டின்னு ஓடி வந்து காலை கட்டினப்போ பாவமா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க முன்னாடி உடைச்சு அழுதுடக்கூடாதுன்னு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். கான்வென்ட்ல படிக்க வைக்கிறதும் காசு பணம் சம்பாதிக்கிறதும் தான் வாழ்க்கையா என்ன? எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தானே வாழ்க்கை. நாங்களும் தான் ஐடியில ஒர்க் பண்றோம். பெருசா சம்பாதிக்கலையா? பிக்னிக் போலையா? மெரினாலையும் அலைதான் அடிக்குது, மியாமி பீச்லயும் அலைதான் அடிக்குது. ஆக்சுவலி மயாமி வந்து அமெரிக்கால தானே இருக்கு, ஆஸ்திரேலியால இல்லையே. இல்ல ரொம்ப முக்கியம், நீ மூடிட்டு கிளம்பு. அது கரெக்டா தானே சொல்றேன். ஏய், ரேவதியோட குழந்தைங்களை இவங்க கடத்திட்டு போறான். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஹாய் ஆன்ட்டி. ஹாய் ஆன்ட்டி. இவங்களோட நீ எப்படி? ஒரு 10 நாள் கழிச்சு நான் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த 2 குழந்தைங்க திடீர்னு வந்து என் காலை கட்டிக்கிச்சுங்க. நான் அவ்வளோ ஈஸியாக இமோஷன் ஆக மாட்டேன். ஆனால் என்னவோ அந்த பசங்களை விட்டு என்னால் போக முடியல. ஸோ ஸ்கூல் செக்ரட்டரிட்ட பர்மிஷனை கேட்டுட்டு ஒரு 2 நாள் ஜாலியாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பக்கத்தில் தான் ரூம் வச்சுருக்கோம் இல்லடா? டே சொல்கிறா. ஆமாம். முக்கியமான ஒரு வேலை, அதான் பெங்களூர் வரைக்கும் போயிட்டேன். இப்படி இருக்கிற இந்த குழந்தைங்கள மறுபடியும் கொண்டு போய் இந்த பூத் பங்களால விட்டுட்டு எப்படி வரப்போறேன்னே தெரியல. இன்னொரு இட்லி சாப்பிடு. கொஞ்சம் சாம்பார் வைக்கவா? ஏய், உனக்கு என்ன விஷ்ணு வேணும்? இட்லி எப்படி தெரியுமா சாப்பிடணும்? நல்லா பிணைஞ்சு அப்படியே பொங்கல் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கு என் ஃப்ரெண்டை பார்த்ததும் எனக்கு தலையை சுத்தி போச்சு. வரவே சான்ஸ் இல்லைன்னு சொன்ன இந்த 2 பேரும் எப்படி வந்தாங்கன்னே தெரியல. எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கு. யாரடி அவன்? எதுக்கடி இதெல்லாம் பண்றான்? ரேவதி என்கிட்ட யாரடி இவன் கேட்டப்பதான் எல்லா ஏற்பாட்டையும் இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சது.
ஈஸியாக எதுவுமே நடக்கல. அவளோட எம்டி கிட்ட சண்டை போட்டு ஊருக்கு வர பெர்மிஷன் வாங்கியிருக்கான். எம்பசிக்கு பேசி ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி ஒரு வாரமாக அலைஞ்சு எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்கான். ஃப்ளைட் எதுவுமே ஓடாத சுச்சுவேஷனில் கூட யாரோ ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அவளோட சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் இவங்க 2 பேரையும் வர வச்சிருக்கான்.